சொல்லும் செயலும். நான் இந்த வேலையை குறிப்பிட்டவாறு செய்து முடிப்பேன் என்று சொல்வது எவருக்கும் எளிது. ஆனால் செய்து முடிப்பவர்கள் மிக அரிது. சரசம்மாள் ஒரு பலகாரக் கடை நடத்தி வந்தார். அவர் வீட்டினில் ஓயாத எலிகள் தொல்லை. அதனை தீர்க்க ஒரு பூனையை வளர்க்கத் தொடங்கினார். அது இரவு நேரத்தில் எலிகளை வேட்டையாடும். எலிகள் எல்லாம் ஒன்று கூடி பேசின. பூனை ஏதும் ஒலி எழுப்பாமல் வருவதால் அதற்கு கழுத்தில் மணி கட்டலாம், அது வருவதை அறிந்து நாம் பதுங்கலாம் என்று முடிவு செய்து ஒரு மணியையும் வாங்கி வந்துவிட்டன. எலிகள் மீண்டும் ஒன்று கூடி இந்த மணியை பூனையின் கழுத்தில் யார் கட்டுவது என்று பேசின. எவரும் முன்வரவில்லை. அதே நேரத்தில் பூனை மெதுவாக வந்தது. எலிகள் எல்லாம் ஓடிவிட்டன. இதனைப் போலவே நாட்டிலும் மக்கள் ஆட்சியாளர்களால் துன்பமடையும் போது திடீரென்று ஒரு தலைவர் தோன்றுவார். மக்களுடைய துன்பங்களை போக்குவதாக கூறி போராட்டம் நடத்துவார். ஆட்சியாளர் பெரும் காவலர் படையை அனுப்பி போராட்டத்தை ஒடுக்கும்போது தலைவர் காணாமலே போய்விடுவார். அதுபோலவே நாட்டிலும் வீட்டிலும் குழப்பங்கள் ஏற்படும் போது பலரும் அதனை தீர்த்து வைப்பதாக சொல்வார்கள். ஆனால் ஒரு சிலரே செய்து முடிப்பார்கள். இக்கருத்தினை வினைத்திட்பம் எனும் அதிகாரத்தில் சொல்லுதல் யார்க்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் என வள்ளுவர் எழுதியுள்ளார்.